குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பேஜ் நம்பர் 31 எடுத்துக்கோங்க. இயல் 2ல் துணைப்பாடம் பார்க்கலாம். சரியா? பேஜ் நம்பர் 31 இயல் 2 துணைப்பாடம். துணைப்பாடமோட ஹெட்டிங் என்ன அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சோழபுரம், கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கங்கை கொண்ட சோழபுரம் எதுக்கு பேர் வந்துச்சு, இது யார், எந்த மன்னர் ஆண்டு வந்தாங்க, இதுக்கு அடுத்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதையில் பார்க்கலாம். சரியா? சரி, 31 எடுத்துக்கோ. கையை வச்சுக்கிட்டே வா, நான் ரீட் பண்ணும்போது கையை வச்சுக்கிட்டே வா, அப்போ தான் புரியும். கயலினி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். ஏன்? கயலினிங்கிற பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. ஏன்? இந்த விடுமுறை நாள்களை அவள் மகிழ்வுடன் கழிக்க போகிறாள் அல்லவா. இந்த விடுமுறை நாள் நம்ம என்ன எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிச்சு, என்ன செய்வோம், நம்ம ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் போவோம், பாட்டி தாத்தா ஊருக்கு போவோம், அத்தை மாமா வீட்டுக்கு போவோம், எங்கே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமோ அங்கே போவீங்க, அப்படித்தானே? அதே மாதிரி கயலினிங்கிற பொண்ணு என்ன செய்கிறா, விடுமுறை நாள்களில் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போகிறதுக்காக ஹாப்பியாக இருக்கிறா. அதனால்தான் அன்பு தரும் ஆசை பாட்டியின் ஊருக்கு புறப்பட தயாராகி விட்டாள். அன்பு தரும் ஆசை பாட்டி, பாட்டி ஒரு சிலருக்கு பாட்டி தாத்தாவை அதிகமாக பிடிக்காது, ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, பாட்டி தாத்தா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இல்லையா. அதனால தான் இங்கே அவங்க பாட்டியை ரொம்ப பாசமாக இருக்கிறதுனால ஆசை பாட்டி அப்படின்னு சொல்கிறான். சரி, அன்பு தரும் ஆசை பாட்டியின் ஊருக்கு புறப்பட தயாராகி விட்டாள். வாருங்கள் குழந்தைகளே, நாமும் அவள் மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்வோம். என்ன செய்வோம், நம்மளும் அவ கூட சேர்ந்து இத மகிழ்ச்சியில கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கயலினி இப்ப எங்க போறா, பாட்டி வீட்டுக்கு போறா. அங்க போய் என்னெல்லாம் பார்க்க போறா அப்படிங்கிறத பார்க்கலாமா. சிதம்பரத்தில் இருந்து ஜெயங்கொண்டம் செல்லும் சாலையில் தான் உள்ளது அந்த ஊர். அப்ப அந்த பாட்டியோட ஊர் எங்க இருக்கா, சிதம்பரத்துல இருந்து ஜெயங்கொண்டம் போற வழியில தான் என்ன செய்யுது, அந்த பாட்டியோட ஊர் இருக்கு. தன் தாயுடன் பேருந்தில் ஏறி சன்னலோரம் அமர்ந்து கொண்ட அவளுக்கு வாயெல்லாம் ஒரே பாட்டுதான். நம்ம என்ன செய்வோம், எப்பவுமே பஸ் ஏறி உட்கார்ந்தோம்னா என்னது ஜன்னல் பக்கம் தான் உட்காருவோம். ஏன் அப்படின்னா ஜன்னல்ல வரக்கூடிய காத்து, அப்புறம் நல்ல வேடிக்கை பார்க்கக்கூடிய பிளேஸ் அது. சரியா? நல்ல ஜன்னல் வழியாக உட்காந்தாலும் எந்தெந்த ஊர் போகுது, எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் பண்றாங்க எல்லாத்தையுமே என்ன செய்யலாம், நம்ம வாட்ச் பண்ணிட்டே போகலாம். அதுக்காக தான் என்ன செய்வோம், ஜன்னல் ஓரமா உட்காருவோம். சரியா? அது மாதிரி அந்த பொண்ணு என்ன செய்யறா, ஜன்னல் ஓரமா உட்காந்து ஒரே பாட்டு பாடிக்கிட்டே போறா. ஏன்? சந்தோஷத்துல தான் பாட்டு வரும், கவலையில நம்மளுக்கு பாட்டு வராது. நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்ன செய்வோம், பாட்டு போடுவோம். அதே மாதிரி அந்த பொண்ணு பாட்டு பாடிக்கிட்டே போறா. அது என்ன பாட்டு பாடுறான்னு பாரு. 6 சட்டம் 100 பண்ணி 56 ரயில் வண்டி கங்கை கொண்டான் மண்ணெடுத்து கிண்ணுது பார் ரயில் வண்டி. அப்ப இப்ப இவ எங்க போறாங்கிறது இந்த பாட்டுல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? 6 சட்டம் 100 பண்ணி 56 ரயில் வண்டி கங்கை கொண்டான் மண்ணெடுத்து கிண்ணுது பார் ரயில் வண்டி. அப்ப கங்கை கொண்டான் போறா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவள் பாட்டி சொல்லி கொடுத்த நாட்டுப்புற பாட்டு தான் அது. இது என்ன பாட்டு, நாட்டுப்புற பாட்டு. இது யார் சொல்லி கொடுத்தாங்களா, உங்க பாட்டி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, இது எந்த ஊருக்கு அந்த பொண்ணு போறான்னு, அவள் எங்கே செல்கிறாள் என்று இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கே தெரியும் இல்லையா. அப்ப எங்க போறாவ, கங்கை கொண்டான் போறா. ஆமாம், அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு தான் அவள் செல்கிறாள். இது எங்க இருக்கா, கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சரியா? அவள் பாட்டி இந்த விடுமுறையில் சில இடங்களுக்கு அழைத்து செல்வதாக கூறியிருந்தாள். கொஞ்ச நாள் இந்த லீவுக்கு வா, உன்னை நான் நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க, அவங்க பாட்டி அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க. அதுதான் கயலினியின் துள்ளலுக்கு காரணம். அதுதான் அவங்க அந்த பொண்ணு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம். என்ன அப்படின்னா துள்ளல்னா என்ன, மகிழ்ச்சி கலந்ததுதான். அதனாலதான் அந்த பொண்ணு என்ன செய்யறா, சந்தோஷத்துல பாட்டெல்லாம் பாடிட்டு வரா. ஊர் வந்ததும் அவள் பாட்டி அவர்களை வரவேற்க பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தார். ஊர் வரவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, நம்ம பேட்டி நம்ம ரிலேஷன் யாராவது வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம என்ன செய்வோம், பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்போம், எப்போ வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போலையா. அதே மாதிரி அவங்க பாட்டி அந்த ஸ்டேஷன்ல நின்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. பாட்டியை கண்டதும் ஓடி சென்று ஆற தழுவிக்கொண்டாள் கயலினி. பாட்டியை பார்த்த உடனேயும் ஓடி போய் நல்லா சேர்ந்து கட்டிக்கிட்டா. சரியா? பாட்டி நீங்க தொலைபேசியில் சொல்லி கொடுத்த பாட்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. நீங்க போன்ல சொன்னீங்க இல்லையா, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்றான். அதுல கங்கை கொண்டான் மண்ணெடுத்து என்று வருதுல, அப்படின்னா என்ன பாட்டி, இந்த பொண்ணு கேட்கிறா. அதுல கங்கை கொண்டான் மண்ணெடுத்துன்னு சொல்லி கொடுத்தீங்களே, அப்படின்னா என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஓ அதுவா, சோழர் காலத்துல
தமிழ்நாட்டை ஆண்ட முதலாம் ராஜேந்திர சோழன் என்னும் மன்னன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தான். யார் சோழ நாட்டை எந்த மன்னன் பேரை சொல்றாங்க? ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னன் என்ன செய்யறான்? வடநாடு செல்றான். சரியா? ராஜேந்திர சோழன் எங்க போனா? வடநாடு போய் கங்கை நீரை எடுத்துட்டு வரான். சரியா? அதுக்கு தான் இந்த ஊருக்கு பேர் என்ன சொல்றாங்க? கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. சரியாமா? இப்ப பாரு, தமிழ்நாட்டை ஆண்ட முதலாம் ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜேந்திர சோழன் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? முதலாம் ராஜேந்திர சோழன் தான் என்ன செய்யறான்? வடநாடுக்கு போறான். முதலாம் ராஜேந்திர சோழன் என்னும் மன்னன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தான். கங்கை நீரை கொண்டு வரான். அதன் அடையாளமாகத்தான் அவனை கங்கை கொண்டான் என்று சொல்கிறோம். அதனாலதான் அவனை என்ன சொல்றாங்க? கங்கை கொண்டான். கங்கை நீரை எடுத்துட்டு வந்ததுனால கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெற்றியை கொண்டாட தான் உருவாக்கிய புதிய நகரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரும் வைத்து விட்டான். இந்த வெற்றியை கொண்டாடத்தான் என்ன செய்யறான்? கங்கை கொண்ட சோழபுரம் அவன் ஒரு பிளேஸ் உருவாக்குறான். சரியா? ஒரு ஊர் உருவாக்குறான். புதிய நகரம் ஒன்று உருவாக்குறான். அதுக்கு பேர் என்ன வைக்கிறான் அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பேர் வைக்கிறான். சோழ மன்னன் அவன், அதனால சோழபுரம். கங்கை நீர் எடுத்துட்டு வந்தனால கங்கை கொண்ட. சரியா? அப்போ கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பேர் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி என்ன சொல்றாங்க? அந்த கங்கை கொண்டானுக்கு விளக்கம் சொல்றாங்க. சரியா? வெற்றி திருநகரான கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரி என்றும் கங்காபுரம் என்றும் புலவர் பெருமக்களால் போற்ற பெற்றுள்ளது. அப்ப அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கங்காபுரி. கங்காபுரின்னு கங்காபுரம்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னமா? கங்காபுரின்னு சொல்லலாம், கங்காபுரம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்து, கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காக புரி பறந்த கற்பம் என்று ஒட்டக்கூத்தர் குறிப்பிடுகிறார். ஒட்டக்கூத்தர்ங்கிற புலவர் என்ன பண்றாரு? இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை எப்படி சொல்றாரு? கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காக புரி பறந்த கற்பம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இப்படின்னு யார் சொன்னா? ஒட்டக்கூத்தர் சொல்றாரு. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோ. ஓ அப்படியா, நம்ம ஊருக்கு இப்படித்தான் பெயர் வந்ததா? அப்படியா, நம்ம ஊருக்கு இப்படித்தான் பெயர் வந்துச்சா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கிறா. சரி பாட்டி, எங்கேயோ அழைத்து செல்கிறேன் என்றீர்களே, போகலாமா? எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. என்றால் கயலினி. முதலில் சாப்பிட்டு ஓய்வெடு, பிறகு போகலாம் என்ற பாட்டி அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்றாள். முதல் என்ன செய்ய? ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, அப்புறமா என்ன செய்யலாம்? நம்ம அந்த பிளேஸ்க்கெல்லாம் போகலாம் அப்படின்னு யார் சொல்றா? இந்த பாட்டி சொல்றாங்க. சிறிது ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பாட்டி என்று இழுத்தாள் கயலினி. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிளேஸை கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பிளேஸை பார்க்குற வரைக்கும் தூக்கம் வராது. சரியா? எப்படியாவது அதை பார்த்தாகணும், அதுக்கப்புறம் கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அது மாதிரி தான் அந்த பொண்ணும். சரியா? இப்போ அவங்க பாட்டி சொல்லிட்டாங்க, அப்போ எப்படியாவது அது எப்படி இருக்கும் நம்ம கற்பனையிலே அதை நினச்சி பார்ப்போம். இங்கெல்லாம் அப்படிதான் இருக்குமோ, இப்படி இருக்குமோ அப்படின்னு. அங்கே போன பிறகுதான் அது மனசார்ந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அது மாதிரி இந்த பாட்டி அப்படின்னு இந்த பொண்ணு நினைச்சிடா இழுக்க ஆரம்பிச்சிட்டா. முதலில் சரி நான் புரிந்து கொண்டேன், வா போகலாம். நம்ம என்ன ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அவங்க பாட்டி என்ன செஞ்சிட்டாங்க? புரிஞ்சுட்டாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்றாங்க என்று பாட்டி கூற இருவரும் சோழ நாட்டுக்கு வளம் சேர்த்த சோழகங்கத்தை அடைந்தனர். எங்க போறாங்க? சோழகங்கம் அங்குற பிளேஸ்க்கு போறாங்க. இதுதான் சோழகங்கம், பார்த்தாயா இதன் அழகை? இதுதான் சோழகங்கம், இதை பார்த்தியா? இதோட அழகு எப்படி இருக்குன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி உங்க பாட்டி கேட்குறாங்க. என்று பாட்டி சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் கயலினி, பாட்டி இது என்ன பொன்னேரின்னு எழுதியிருக்கு, நீங்க சோழகங்கம்னு சொல்றீங்க என கேட்டாள். அப்போ அங்க ஹெட்டிங் எல்லாம் வச்சு அந்த போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல என்ன பேர் போட்டிருக்காங்கன்னா பொன்னேரி அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரியா? இந்த பொண்ணு பொன்னேரின்னு போட்டிருக்கேன், நீங்க சோழகங்கம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு உங்க பாட்டிகிட்ட கேட்கிறான். ஆமாம், சோழகங்க பேரேரிதான் இன்று பொன்னேரின்னு பெயர் மாறி இருக்கு. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. இதுக்கு முன்னாடி உள்ள பேர் இதுக்கு என்ன அப்படின்னா சோழகங்க பேரேரி. சரியா? இதை இப்போ எப்படி மாத்திருக்காங்க? பொன்னேரி அப்படின்னு மாத்திருக்காங்க. சரியா? அதனாலதான் சோழகங்கம்னு அவங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பொன்னேரிக்கு இன்னொரு பேர் என்னமா? சோழகங்க பேரேரி. இதைத்தான் இப்ப எப்படி மாத்திருக்காங்க? பொன்னேரின்னு மாத்திருக்காங்க.
பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இதனால் பாசன வசதி பெற்று உழவு தொழில் தழைத்தோங்கியது என்றாள் பாட்டி. இதனால இந்த ஏரி மூலமா பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் என்ன பண்ணியிருக்காங்களாம், பாசன வசதி, தண்ணி பாய்ச்சுவாங்க. அந்த ஏக்கர் நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் தண்ணி எங்கேருந்து கிடைக்குதான், இந்த பொன்னேரியிலிருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சொல்கிறாங்க. இதன் மூலமாக என்ன செய்கிறாங்க, உழவு தொழில் தழைத்தோங்க செய்கிறாங்க அப்படின்னு அவங்க பாட்டி அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான். மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளியில் 16 கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து ஏரியில் தேக்கி வைத்ததை கற்பனையில் கூட எண்ணி பார்க்கவே கையலினிக்கு கடினமாக தோன்றியது. எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளியில், அங்க மலையும் கிடையாது, சின்ன சின்ன குன்றும் கிடையாது, 16 கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டி, அந்த அந்த ஏரிக்கு மேல கரை அவ்வளவு உயரமா கட்டியிருக்காங்களாம். சரியா, உயரமான கரைகளை கட்டியிருக்காங்க. நீண்ட கால்வாய் வெட்டி, நல்ல வாய்க்கால் மாதிரி நிறைய வெட்டி விட்டுருக்காங்க. பள்ளத்தாக்கிலிருந்து தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து, அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த பள்ளத்தாக்கிலிருந்து தண்ணீரை மேட்டிற்கு அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஏரியில் தேக்கி வைத்ததை கற்பனையில் கூட எண்ணி பார்க்கவே கையலினிக்கு கடினமாக தோன்றியது. அதுக்கப்புறம் அதை என்ன செஞ்சிருக்காங்க, தண்ணியை ஏரி மாதிரி செஞ்சு அதை தேக்கி வச்சிருக்காங்க. அதை இவன் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. பாட்டி, இது அவ்வளவு எளிமையான செயலன்று என்று சோழர்களின் நீர்ப்பாசன முறையை எண்ணி வியப்புற்றாள். இது அவ்வளவு ஈஸியா கிடையாது பாட்டி, இவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சோழர்களோட நீர்ப்பாசனத்தை பத்தி என்ன செய்றாவா, பெருமையா நினைக்கிறா. யாரு, கையலினி. சரியாமா. நெக்ஸ்ட் அடுத்த பேரா பாரு. இருவரும் பேசிக்கொண்டே கங்கை கொண்ட சோழபுரத்தை அடைந்தனர். 2 பேருமே பேசிட்டு அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போயிட்டாங்க. இப்போ பொன்னேரிங்கிறது கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஊரு. சரியா. கோவிலை பார்த்ததும் இதுவும் தஞ்சை பெரிய கோவில் போன்ற அமைப்பிலேயே உள்ளதே வியப்புடன் கேட்டாள் கையலினி. இதுவும் தஞ்சை கோவில் மாதிரியே அதே மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆமாம், இருந்தாலும் இக்கோவில் ராஜேந்திரனின் தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை விட உயரம் குறைவானதுதான் என்றாள் பாட்டி. இந்த கோயில் தஞ்சை பெரிய கோயிலோட உயரம் குறைவுதான். இவங்க அப்பா தான் என்ன செஞ்சிருக்காங்க, தஞ்சை பெரிய கோவிலை கட்டியிருக்காங்க. சரியா. ராஜேந்திரனின் தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய, இப்ப தஞ்சை பெரிய கோவிலை கட்டினது யாருமா, ராஜராஜ சோழன். அவர் யார் அப்படின்னா இவரோட அப்பா. சரியா. அப்போ அவர் கட்டினதை விட இவர் கட்டினது உயரம் கம்மி தான் அப்படின்னு உங்க பாட்டி சொல்றாங்க. அது என்ன பாட்டி என்று கோவிலின் விமானத்தை பார்த்து கேட்டாள் கையலினி. கோவில் மேல விமானம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதற்கு பாட்டி, அதுதான் விமானம். அதுக்கு பேர் என்னமா, விமானம். அங்கே பார், விமானத்தின் உச்சியில் பொருத்தப்பட்டுள்ள மிக பெரிய வட்ட வடிவக்கல். அதுக்கு மேல ஒரு பெருசா ஒரு கல் உருண்டையா வச்சிருப்பாங்க. சரியா, கோபுரத்துக்கு மேல. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், விமானம் சொல்லுவோம். அதுல கல்ல என்ன செய்ப்பாங்க, பெருசா வச்சிருப்பாங்களாம். சரியா. அது எத்தனை குறுக்களவு கொண்டது அப்படின்னா 34 அடி குறுக்களவு கொண்டதான். எத்தனை அடி, 34 அடி குறுக்களவு கொண்டதுதான் அந்த விமானம். சரியா. 34 அடி குறுக்களவு கொண்டது. மேலும் இது ஒரே கல்லால் அமைக்கப்பெற்ற விமானம். அது ரொம்ப நிறைய கல் சேர்த்து அதை செய்யல, ஒரே கல்லால் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த விமானத்தை செஞ்சிருக்காங்க என்று கூறி கையலினியை வியப்படை செய்தால் பாட்டி. பாட்டி சொல்லதுல இருந்து அவளுக்கு இன்னும் என்ன செஞ்சு, ரொம்ப அதிசயமா இருந்துச்சு, இப்படி ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா, அந்த கையலினி ஆச்சரியப்படுறா. பாட்டி, அதோ பாருங்கள் நந்தி, இது கல்லால் செதுக்கப்பட்டது தானே என்று கூறிக்கொண்டே ஓடி போய் அதனை தொட்டு பார்த்தாள் கையலினி. அங்க ஒரு நந்தி சிலை இருக்கு, இது கல்லால தான் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன செய்யறா, அந்த நந்தி சிலையை தொடுறா. அவங்க புக்ல இருக்கு பாத்தியா நந்தி, இந்த புக்ல இங்க இருக்கும், நந்தி முன்னாடி இருப்பாங்க. சரியா. அதை தொட்டு பாக்குறா. இல்லை இல்லை, உங்க பாட்டி உடனே சொல்றாங்க, இது கல்லால தான் செஞ்சிருக்காங்களா நான் கேட்கிறா. இல்லை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது. அந்த நந்தி சிலை கல்லை வச்சு செய்யலையா, எதை வச்சு செஞ்சிருக்காங்க, செங்கல். முழுக்க முழுக்க இது முழுவதும் எதை வச்சு செஞ்சிருக்காங்களா, செங்கற்களால் கட்டப்பட்டது என்று உரைத்தாள் பாட்டி. இது ஃபுல்லாமே செங்கற்களால தான் செஞ்சிருக்காங்க. அழகு மிளிர்ந்த இச்சிலையை கண்டபடி உள்ளே சென்றாள் கையலினி. அப்ப அந்த நந்தி சிலையை பார்த்துக்கிட்டே என்ன செய்யறா, உள்ள அப்படியே போறா. அழகா இருக்கு அந்த நந்தி சிலை, அதை பார்த்துக்கிட்டே என்ன செய்யறா, அந்த கோவிலுக்குள்ள போறா. என்ன பாட்டி, கோவிலின் வாயில் இவ்வளவு உயரத்தில் உள்ளதே என்றாள் கையலினி. கோவிலோட வாசல் இவ்வளவு உயரமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்கிறா.
ஆமாம், எல்லா கோவிலின் வாயில்களை காட்டிலும் தரை மட்டத்தில் இருந்து 20 அடி உயரத்தில் இருப்பதே இதன் சிறப்பு. அப்போ தரை மட்டத்துல இருந்து எத்தனை அடி உயரத்துல இருக்கான்? 20 அடி உயரத்துல அந்த வாசலானது அமைஞ்சிருக்கு. சரியா? தரை மட்டத்தில் இருந்து 20 அடி உயரத்தில் இருப்பதே இதன் சிறப்பு என்று கூறிய பாட்டி கயலினியை உள்ளே அழைத்து சென்றாள். வாசப்படி எத்தனை அடி உயரம் கொண்டதான்? 20 அடி உயரம் தரை மட்டத்துல இருந்து. சரியா? அப்போ எல்லா கோயில் வாசலை விடையும் இது உயரமானது அப்படின்னு உங்க பாட்டி சொல்றாங்க. படியை கடந்து ஏறியதும் வாயிற்காவலர் சிலைகளை கண்டு அளித்தாள் கயலினி. 2 பக்கமும் என்ன செய்வாங்க? வாயில் காவலர், நம்ம அரண்மனையெல்லாம் வாசல்ல காவல் காக்கிறவங்க இருப்பாங்களே, அதே மாதிரியே கோவில் வாசல்லையும் காவல் காக்கிற மாதிரி 2 சிலை வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு நினைச்சிரா அப்படியே சந்தோஷமா போறா. அவற்றை பார்த்ததும் அவளுக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு பொங்கியது. 2தையும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போறா. சரியா? ரொம்ப சிரிப்பு வந்துருச்சான். தூண்களிலும் கோவில்களிலும் இருந்த சிற்ப கலைகளை கண்டு களித்தாள். தூண்கள்லையும் கோயில்கள்லையும் இருக்கக்கூடிய சிற்பங்கள், கோயில் என்ன செஞ்சிருப்பாங்க? சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டேவோ போறா. அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே கயலினி சந்தோஷமா இருக்கா. கோவிலின் வடக்கு பக்க நுழைவாயிலின் 2 பக்கங்களிலும் உள்ள கலைச்செல்வி மற்றும் சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தி ஆகிய சிற்பங்கள் உலக புகழ் பெற்றவை. என்ன சொல்றாங்க? கோவில்ல வடக்கு பக்க நுழைவாயில்ல, சரியா, வடக்கு பக்கமா என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வாசல்ல 2 சிற்பங்கள் இருக்காம். என்னென்ன அப்படின்னா கலைச்செல்வி மற்றும் சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தி அப்படிங்கிற சிற்பங்கள். 2 சிற்பங்களுமே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ், உலக புகழ் பெற்றவை என்பதை பாட்டி மூலம் அறிந்து கொண்டாள். பாட்டி சொல்றதை கேட்டு இந்த பொண்ணு என்ன செஞ்சுக்கிட்டா? தெரிஞ்சுக்கிட்டா. பாட்டி, இங்கே பாருங்க, சிங்கம் வடிவத்தில் இருக்கும் இந்த சிற்பத்தின் வயிற்றிலே ஒரு வாயில் இருக்கிறதே என்றால் கயலினி. ஒரு சிங்கம் மாதிரி ஒரு சிலை செதுக்கியிருக்காங்க, ஒரு கல்லு வச்சு செஞ்சிருக்காங்க. அதுக்கு அந்த காலுக்கு நடுவுல என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு வாசல் கொடுத்துருக்காங்க. இது என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிட்ட அந்த பொண்ணு கேட்குறா. அதுதான் சிங்கமுக கிணறு. அதுக்கு பேர் என்னம்மா? சிங்கமுக கிணறு. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. அந்த வாசலுக்கு பேர் என்ன? சிங்கமுக கிணறு. என்னது? சிங்கத்தின் வயிற்றுக்குள் கிணறா? அதுக்கப்புறம் அவளுக்கு ஆச்சரியமா கேட்கறா. என்னது? சிங்கத்தோட வயிற்றுக்குள்ள கிணறா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. என்று தன் 2 கைகளையும் கன்னத்தில் வைத்தபடி சோழர்களின் கலையை எண்ணி வியந்தாள். 2 கன்னத்துல கை வச்சிட்டா. என்ன இப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. சிங்கத்தோட வயிற்றுக்குள்ள கிணறா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இல்லையா? தமிழர்களின் கலைத்திறமையை கண்டு உள்ளம் மகிழ்ந்த அவள் அக்கலைக்கூடத்தை விட்டு வரவே மனமில்லாமல் பாட்டியுடன் வீடு சேர்ந்தாள். அப்போ தமிழர்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு அவளுக்கு வர மனசே இல்லையா. மனசே இல்லாம என்ன செய்யறா? பாட்டியோட வீடு சேர்றா. ஒரு பிளேஸுக்கு போறோம் அப்படின்னா அதுல உள்ள சிற்பக்கலையெல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் எப்படி செதுக்கியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வரும் இல்லையா. அப்ப சிங்கமுக கிணறுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்மளாம் என்ன நினைப்போம்? இந்த கிணறுக்கு வாசல் வச்சிருக்காங்களே, இதுக்குள்ள நம்ம போலாமா அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அந்த கிணறு பக்கத்துல தான் வச்சிருப்பாங்க. அந்த சிங்கம் மாதிரி செதுக்கியிருக்காங்களே, அது பக்கத்துல அந்த கிணற வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள வாசல் மட்டும் இதுக்குள்ள விட்டுருக்காங்க. அப்ப இதுக்குள்ள போனா நல்லா இருக்குமா, இதை போய் நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா. அது மாதிரி இந்த பாட்டி கூட்டிட்டு போய் காமிச்சதை நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணு என்ன செய்யறா? அங்கிருந்து வெளியில வரவே முடியாம மெதுவா வீடு சேர்றாளாம். சரியா? பேஜ் நம்பர் 34 எடுத்துக்கோ. இந்திய சிற்ப வரலாற்றில் கங்கை கொண்ட சோழபுர சிற்பங்கள் தமக்கென ஒரு தனி இடத்தை பெற்றுள்ளன. இந்திய சோழரோட வரலாற்றிலேயும் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அதுக்கு ஒரு தனி இடத்தை பெற்றுள்ளதாம். கலை அழகும் புதுப்பொலிவும் கொண்ட சிற்பக்கூடமாகவே கங்கை கொண்ட சோழபுரம் அமைந்துள்ளது. கலை அழகு புதுப்பொலிவு எல்லாமே இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிற்பக்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிற்பத்துக்கு தனி சிறப்பு பெற்றது இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்றாங்க. யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவித்துள்ளது. அப்ப யுனெஸ்கோ நிறுவனம் எதை உலக பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க? இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவித்துள்ளது. நமக்கெல்லாம் பெருமை தானே, இதெல்லாம் நம்மளுக்கு பெருமை தானே. சரியா? இதெல்லாம் நம்ம இந்தியாவில தானே இருக்குது, அதனால இது பெருமை தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன குழந்தைகளே, கயலினியோடு நாமும் அருமையும் பெருமையும் மிக்க கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றி பார்த்து விட்டோமே. இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? நாம் மீண்டும் சந்திப்போமா? இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்?
கயல்விழியோட சேர்ந்து அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த சிங்கமுக கிணறு இருக்கிறத பார்த்தோம். நிறைய சிற்பங்கள் இருக்கிறத பார்த்தோம். நந்தி எப்படி கட்டியிருக்காங்களாம்? முழுக்க முழுக்க எதை வச்சு கட்டியிருக்காங்க? செங்கற்களால் கட்டியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்துட்டோம். கற்பவை கற்றபின் பாரு காலம் வென்ற கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பாடப்பகுதியை சரியான ஒளிப்போடும் நிறுத்தற்குறிகளோடும் படித்து காட்டுக. எங்கெல்லாம் புள்ளி வச்சுருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? படித்து காட்டணும். கங்கை கொண்ட சோழபுரம் பற்றியும் அக்கோவிலில் உள்ள சிற்பங்களின் சிறப்புகளை பற்றியும் வகுப்பறையில் கலந்துரையாடுக. கங்கை கொண்ட சோழபுரத்தையும் அதில் உள்ள சிற்பங்களை பற்றி நம்ம என்ன செய்யலாம்? ஸ்கூலில் கிளாஸில் பேசிடலாம். நீங்கள் கண்டுகளித்த சுற்றுலா இடங்களின் சிறப்புகளை பட்டியலிடுக. இதுக்கு மேலே நம்ம என்னென்னலாம் சுற்றுலா பிளேஸ் போயிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யலாம்? டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? சரி, இப்போ கவனி, நம்ம கற்பவை கற்றபின் பார்த்துட்டோம். இதில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாமா? சரி கவனி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? இவங்க பாட்டி போகிறாங்க இல்லையா? அப்போ கங்கை கொண்ட சோழபுரம் போகிறாங்க. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்? எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு பார்த்தோம்? அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். என்ன டிஸ்ட்ரிக்ட்டுமா? அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குன்னு பார்த்தோம். சரியா? இப்போது இந்த டிஸ்ட்ரிக்ட் போய் அந்த கங்கை கொண்டான் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு பொன்னேரி அப்படிங்கிற ஒரு ஏரியை பார்த்தோம் இல்லையா? அந்த பேர், அதுக்கு என்ன பேர் சொன்னாங்க அவங்க பாட்டி? சோழகங்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பொன்னேரிக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்க? சோழகங்க பேரேரி. என்ன பேர் சொன்னாங்க? சோழகங்க பேரேரின்னு சொன்னாங்க. சரியா? அந்த பேரேரியிலேருந்து நிறைய கரைகள்லாம் வெட்டி பார்த்துருக்காங்க. அதுக்கடுத்து எங்கே பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய விமானம் பார்த்தோம். கோபுரத்தில் மேலே விமானம் பார்த்தோம். அது எத்தனை அடி குறுக்களவு கொண்டுச்சுன்னு பார்த்தோம்? 34 அடி. சரியா? அதோட குறுக்களவு என்னமா? 34 அடி இருந்துச்சுன்னு பார்த்தோம். சரியா? சரி, அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து நேராக வரோம். இப்போ நந்தி சிலையை பார்க்குறோம். சரியா? நந்தி வந்து செஞ்சதா அப்படின்னா கிடையாது. அது எதால் செஞ்சுருக்காங்க? செங்கற்களால். எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க? செங்கற்களை வச்சு செஞ்சுருக்காங்க. சரி, அதோட வாசல் வந்து எவ்வளவு உயரமானதுன்னு பார்த்தோம்? தரைமட்டத்திலிருந்து 20 அடி உயரம் பார்த்தோம். சரியா? இருக்கிறதுலேயும் இதோட வாசல் தான் பெரிய வாசல் அப்படின்னு பார்த்தோம். சரியா? அதுக்கடுத்து அவங்க அந்த பொண்ணு வரும்போது என்ன இருக்குன்னு பார்த்தாங்க? 2 சைடும் வாயிற்காவலர் சிலை பார்த்தா, ஒன்று வந்து கலைச்செல்வி, இன்னொன்று வந்து என்ன இது பார்த்தோம்? அனுக்கிரகமூர்த்தி அப்படின்னு, ஒரு சண்டேஸ்வர அனுக்கிரகமூர்த்தி அப்படின்னு 2 வாயிற்காவலை பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன அப்படி பார்த்தோன்னா, அதுக்கடுத்து உள்ளே வரோம். உள்ளே வந்துட்டு சிங்கமுக கிணறு, அதுக்குள்ளே ஒரு கிணறு இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் என்னது? சிங்கமுக கிணறு. அந்த கிணறோட பேர் என்னதுமா? சிங்கமுக கிணறு. அதுக்குள்ளே அந்த வாசல் இருக்கு. அந்த வாசலுக்கு அடுத்தா ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறு என்னது? சிங்கமுக கிணறுன்னு பார்த்தோம். அந்த கிணறுக்குள்ளே என்ன செய்யுது? நிறையா நுழைவாயில் இருக்குது. அதுக்கு தாண்டி தான் என்ன செய்தோம்? அந்த கிணறுக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? இதை வந்து யுனெஸ்கோ நிறுவனம் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை என்னவா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, உலக பாரம்பரிய சின்னமாக எதை அறிவிச்சிருக்காங்க? கங்கை கொண்ட சோழபுரத்தை. சரியா? இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் யுனெஸ்கோ நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. யார் அறிவிச்சானா? யுனெஸ்கோ நிறுவனம். சரியா? சரி, இப்போ இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்? கங்காபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்காபுரின்னு சொல்லலாம், கங்காபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னா, முதலாம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணாங்க? வடநாடு சென்று பகைவர்களை வென்று என்ன செஞ்சுருக்காங்க? கங்கை நீரை கொண்டு வந்ததுனால இதுக்கு பேர் என்னன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தோம். சரியா? அப்போது நம்ம இப்போ வரைக்கும் எல்லாமே என்ன செஞ்சிட்டோம்? அந்த சிற்ப வரலாற்றில் கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி பார்த்தோம். அது தனி இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். சரியா? அப்போ இப்போ ஒரு ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா? ஸ்டோரி என்னது? துணைப்பாடத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? வீட்டில் உட்காந்து ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணத்தான் நம்மளுக்கு என்ன செய்யும்? நல்லா படிக்க முடியும். துணைப்பாடத்தை ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்டோரி இன்னும் உங்களுக்கு தெளிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்? டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி என்ன செய்யலாம்? நீங்கள் வீட்டில் ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு டைமு போயிட்டு வரலாம். சரியா? லீவில் என்ன செய்யுங்க? போயிட்டு வந்து அந்த சுற்றுலாத்தலம் எப்படி இருந்துச்சு, நம்ம சொன்னதெல்லாம் அங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீ என்ன செய்யலாம்? செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியாம்மா? துணைப்பாடம் முடிஞ்சது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இலக்கணம் பார்க்க போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.